ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 200 கிராம் மஷ்ரூம் எடுத்தது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்து பேன் நல்லா சூடான உடனே ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே ஒரு ஸ்பூன் ஜீரகம், கடுகு, ஒரு ஸ்பூன் சோம்பு பவுடர் போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, பொடியாக நறுக்குனது ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இதில் இப்போது நம்ம அரிஞ்சு வச்சுருக்க மஷ்ரூம்ஸை போட்டுக்கலாம். மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் இப்போது அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். நான் இதில் இப்போ உப்பு போடலை. உப்பு போட்டனா மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வந்து மஷ்ரூம் ரொம்ப சுருங்கிடும். அதனால நான் இப்போ உப்பு போடலை. ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறேன். நிறைய தண்ணி நான் ஊற்றலை. தண்ணி நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். ஏன்னா மஷ்ரூம் வந்து நிறைய தண்ணி வருன்றதால தண்ணி நம்ம நிறைய விட தேவையில்லை. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விடலாம். இப்போ மஷ்ரூம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் பட்டர் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகாவை இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பெரட்டல் பரட்டிக்கலாம். வெங்காயம், குடமிளகா ரொம்ப குக்காகவும் வேண்டாம். வெங்காயம், குடமிளகா எல்லாமே ஒரு 1/4 பங்கு அளவுக்கு குக்கானால் போதும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது மஷ்ரூம் போட்டு நடுவில் க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட். அது இப்போ ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம், குடமிளகா, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கின உடனே நம்மளுடைய மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ்க்கு, வெஜிடபிள் பிரியாணிக்கு, வெஜ் புலாவ், சாம்பார் சாதம், ரசம் சாதம் இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் காம்போவாக இருக்கும். லாஸ்ட்டில் பட்டர் போட்டு ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ளேவர்ஸ் எல்லாமே ரொம்ப என்ஹான்ஸ் ஆகிருக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல டிஷ் இது. நம்மளோட மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரொம்பவே ஒரு டேஸ்டியான டிஷ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மேக்ஸ் குக்கிங் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.